சனாதன தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கான சனாதனத்தினுடைய தூதுவர் அப்படின்ற கோதாவில் இறங்கி இருக்கிறாரு. விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அவங்க வெளிப்படையாக சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இது வரப்போகிற தேர்தலுக்கான ஒரு கூட்டம் தான் பண்ணுறாங்க. அப்படின்னா இது ஜாதி மதம் இதை மட்டும் சொன்னாக்க வேலைக்கு ஆகாது போல தெரியுது இந்த தமிழ்நாட்டில். அதனால இந்த மொழியையும் கொஞ்சம் கையில் எடுத்து பார்ப்போம். இந்த தமிழ் தேசியம் அப்படின்றதுக்கு எகென்ஸ்டா இவங்களை செட் பண்ண முடியுமா, போலரைஸ் பண்ண முடியுமா? பாஜக பண்றது எல்லாமே போலரைஸ் பண்றது. அதனால அவர் ஒரு அங்கேயே ஒரு எடுபடாத ஒரு தலைவர். முருகனை வணங்கக்கூடிய தமிழ் மக்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், தமிழ்நாட்டு இந்த மண்ணை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றதெல்லாம் கப்சா மும்மொழி கொள்கையை பத்தி சொல்றாங்க இல்லையா? அதை அப்படி சுற்றி வளைச்சு சொல்ல வர்றாங்களாம். அதை நேரடியாக சொல்லிட்டு போங்கடா, அதுதான் இங்கே எடுபடாமல் போயிருச்சு. வயசுக்கு வரும்போது பயலுக பொண்ணுங்க அவங்களுக்கு என்ன மொழி பிடிச்ச இப்போ மாப்பிள்ளை பொண்ணு வேணுமோ அதெல்லாம் தேடிக்கிடுவாங்க. அதை பற்றி நம்ம இப்போ ஒரி பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. முருகன் மாநாட்டுக்கு வந்து பவன் கல்யாணம் வந்து அழைச்சிருந்தாங்க. பவன் கல்யாணம் அழைச்சதுக்கான காரணம் என்ன, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? பவன் கல்யாணம் கூப்பிட்டாங்க. அவரு ஜாலியாக டூர் போய்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ அவரு 24 மணி நேரமே காவி உடுத்தி ஒரு பெரிய துறவி மாதிரி அவரு பல இடங்களுக்கும் போயிட்டு இருக்கிறாரு. இந்தியாவில் நம்ம யோகிக்கு அடுத்தபடியா அவருக்கு போட்டியாக கூடன்னு சொல்லலாம். அதனால அவர் வரலன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஈக்குவலா அல்லது அவரை விட மேல இந்து மக்களுடைய இந்து தர்மத்தை சனாதன தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கான சனாதனத்தினுடைய தூதுவர் அப்படின்ற கோதாவில் இறங்கி இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டது பாஜக கூப்பிட்டது, இந்து முன்னணி தான் நடத்துனாங்க. அவங்க பாஜக விட்டுருமே, இந்து முன்னணி கூப்பிட்டது. அதுக்கு பின்னாடி ஒரு கண்டிப்பா அஜெண்டா இருக்கு. ஏன்னா இந்த விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அவங்க வெளிப்படையாக சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இது வரப்போகிற தேர்தலுக்கான ஒரு கூட்டம் தான். 2026 தேர்தலில் பாஜகவிற்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கணும். அந்த வாக்கு வங்கி இந்து மதத்தை அடிப்படையாக வைத்து ஒரு போலரைசேஷனை உருவாக்கணும் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ அதை தொகுத்தே கூட சொல்லிடலாம். இந்த பாஜக அதனுடைய அணுகுமுறையாக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் முதல்ல மதத்தை கையில் எடுக்கிறாங்க. மத ரீதியாக போலரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு கட்டம் தான் இந்த முருகன் மாநாடு. இன்னொரு பக்கம் ஜாதியையும் கையில் எடுத்திருக்கிறாங்க. ஜாதியை கையில் எடுத்து அதில் தீவிரமாக அமித்ஷா அந்த வேலைகள்லாம் செய்கிறாரு. அதில் நயினார் நாகேந்திரன் ஒரு கவுண்டருக்கு மாற்றா ஒரு முக்குலத்தோரை கொண்டு வந்து தலைவராக போட்டிருக்கிறது தமிழக பாஜகவுக்கு. இப்போ இவர் முக்குலத்தோர் வந்துட்டார் அப்படின்றதுனால ஓபிஎஸும் இவர் தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க. அதாவது அவங்கள ஒதுக்கி விடலை, அவங்கள வச்சிருக்கிறாங்க, உள்ளதான் அணில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா முக்குலத்தோருடைய ஓட்டை நயினாரை காட்டியே நம்ம வாங்கிடலாம் அப்படின்றது. இந்த பக்கம் கவுண்டர் ஓட்டு, வெள்ளல கவுண்டர் ஓட்டு, அதுக்கு யாரை காட்டுறது? அது எடப்பாடி இருக்கிறாரு. அதனால அண்ணாமலை தேவையில்லை. 2 பேரும் ஒரே இனம் தானே. அந்த மாதிரி அந்த ஜாதி கணக்கு இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ஒரு காணொலியில விரிவாகவே நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லிக்கிறோம். ஜாதியையும் உள்ள கொண்டு வந்து அதாவது பாஜக கையில் எடுக்குது, மதம் மட்டும் கிடையாது. அடுத்தபடியாக தான் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஜாதி மதம் இதை மட்டும் சொன்னாக்க வேலைக்கு ஆகாது போல தெரியுது இந்த தமிழ்நாட்டில். அதனால இந்த மொழியையும் கொஞ்சம் கையில் எடுத்து பார்ப்போமே. ஏன்னா இங்க வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுற இந்த சீமான் கோஷ்டிங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது மாதிரி அது கொஞ்சம் சீமான் பின்னாடி இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லை, இந்த தமிழ் உணர்வாளர்கள்னு கொஞ்சம் கணிசமாகவே இருக்கிறாங்க. தமிழுக்காக இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருமே இந்த திராவிடத்திற்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டவங்களா இருக்கிறாங்க. ஓகே, இப்போ என்னன்னா இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்கள்ட்ட இருந்து மற்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, பொதுவானவங்க, அந்த மக்கள் எல்லாரையும் இந்த தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க, வடநாட்டில இருந்து வரக்கூடிய அது இந்த ஹிந்தி, அந்த குஜராத்தி, அந்த மாதிரி எல்லாம் நிறைய மொழிகள் பேசக்கூடியவங்க, சௌராஷ்டிரா, இந்த மாதிரி மொழிகள், அதாவது தமிழ் அல்லாத மொழியை பேசக்கூடிய அந்த மக்கள் கணிசமா இங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ அது 30 விழுக்காடு வரைக்கும், 25% 30%.
மற்ற மொழி பேசுறாங்க, தமிழ் அல்லாத மொழி பேசக்கூடிய தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த மக்கள் எல்லாத்தையும் இந்த தமிழ் தேசியம் அப்படின்றதுக்கு எகென்ஸ்டா இவங்களை செட் பண்ண முடியுமா, போலரைஸ் பண்ண முடியுமா? பாஜக பண்றது எல்லாமே போலரைஸ் பண்றதுதான். இந்துக்கள் அல்லாதவர்கள் மைனாரிட்டி, இங்க வந்து மெஜாரிட்டி அந்த பொண்ணு. அப்புறம் ஜாதி ரீதியாக இந்த ஜாதி அந்த ஜாதின்ட்டு அந்த இது. அடுத்தது இங்க வந்து இது மொழி, இந்த திராவிட மொழிகள், தமிழ் அல்லாத மொழி பேசும் தமிழர்கள், தமிழ் வெறி உள்ள தமிழர்கள் அப்படி கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி இப்படி பல முனைகள்லையுமே அந்த பாஜக முயற்சி செய்து, அந்த முயற்சியினுடைய ஒரு அங்கம் தான் ஒரு இந்த இவர் பவன் கல்யாணம் இங்கே கூட்டிட்டு வந்தது. மற்றபடி பவன் கல்யாண் இட் சிம்பலைசஸ் த தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள், அவங்களுக்கு அப்பீல் ஆகலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வர்றாங்க. மற்றபடி ஆனால் நடப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பவன் கல்யாணால துணை முதல்வர் தான் ஆக முடிஞ்சிருக்கு அவங்க நாட்டில், அவங்க தேசத்தில், தெலுங்கு தேசத்தில். அது தெலுங்கு தேசத்துக்கு பக்கத்துல தெலுங்கு பேசக்கூடிய இன்னொரு நாடும் இருக்கு. அங்க வந்து இவரு அப்படியே தரமட்டத்துல தான் இருக்கிறாப்புல, எடுபடவே இல்லை அங்க. அதனால அவர் ஒரு அங்கேயே ஒரு எடுபடாத ஒரு தலைவர், துணை முதல்வர் ஆகிற அளவுக்கு தான் ஒரு மாநிலத்தில் அந்த அளவுக்கு தான் அவருக்கு இது இருக்கு. அதுவுமே இது பிஜேபி அப்புறம் இவர் நாயுடு, சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய தயவுல தான் இந்த இதுவுமே வந்திருக்கு. இடத்துல இவரை யாரு கூப்பிடலாம்னா நம்ம விஜயகாந்த், அதாவது ஆந்திராவினுடைய விஜயகாந்த் இவருங்க, பவன் கல்யாண். அந்த அளவுக்கு தான் அவருக்கு மதிப்பு. இவர் வந்ததுனால இங்க வந்து தெலுங்குக்காரவங்கலாம் ஒன்றா வந்துடுவாங்களா என்ன? இல்லை. இங்கே தெலுங்கு ஓட்டுகளை ஒன்றா சேர்க்கறதுக்கு, அதாவது பிரிக்கிறதுக்கு, தமிழ் வெர்சஸ் தெலுங்குன்னு பிரிக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறது, பவர்ஃபுல்லாக இருக்கிறது தெலுங்கும் மற்ற ஜாதிகா மொழிக்காரவங்களும் தான் இருக்காங்க. அதிமுகவை எடுத்துக்கிட்டு அங்கேயுமே அப்படித்தான் இருக்கு. எந்த கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்க எல்லாருமே அதாவது பவர்ஃபுல்லான லாபி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் அல்லாத மொழி பேசும் தமிழர்கள் அப்படி இருக்காங்க. சொல்லுங்க. அடுத்து இந்த பவன் கல்யாண் வந்து பேசுறப்போ முருகர் பக்தியை பத்தி பயங்கரமா பேசுறாரு. அவரை பத்தி நான் சென்னையில வளர்ந்தேன், அது முருகர் என்னை வளர்த்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இந்துக்களை சீண்டாதீங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரு. சீண்டாத சீவிடுவேன் நம்ம ரஜினி வசனத்தை பேசிட்டு போயிருக்கிறாப்ல. இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, இவருக்கும் முருகருக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. அதாவது அவர் முருக பக்தரா இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, முருக பக்தரா இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களுடைய பண்பாடை தெரிஞ்சுக்கிட்டவர் அப்படின்னு, சென்னையில் பிறந்து வளர்ந்தாரு, சின்ன வயசுல இங்கே படிச்சாரு அப்படின்னா எந்த ஸ்கூல்ல போய் படிச்சாரா? அங்கே கார்பரேஷன் ஸ்கூல்ல போய் படிச்சாரு. இவரு கார்பரேஷன்ல மட்டுமா படிக்கணும்? இல்லைங்க, கேட்குறேன். அவர் படிச்சது நல்ல இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு, யூனியன் ஆக்கி இங்கிலீஷ்ல சொல்லி தந்திருப்பாங்க. அந்த மாதிரி வசதியான வீட்டு பிள்ளைங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாரு. இவருக்கு ஏழைபாளைகளை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கும்? இங்க சென்னையில இருந்து அவர் வளர்ந்தாருன்றது சென்னை மக்களுடைய ஒருவேளை, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த எலீட் சொசைட்டி இருக்குது இல்லையா, வசதியான மேட்டுக்குடி, அந்த மேட்டுக்குடி மக்களுடைய பண்பாடு தெரிஞ்சிருக்கும். இந்த மேட்டுக்குடி பண்பாடு எப்படி இருக்குதுன்னா, நியூயார்க்ல இருக்காங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கு. அந்த லண்டன்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கு. சென்னையில ஒரு லண்டன் இருக்கு, சென்னையில ஒரு நியூயார்க் இருக்கு, வாஷிங்டன் இருக்கு, லாஸ் வேகாஸ் இருக்கு. இப்ப அந்த கோஸ்டிங்க இவங்க எல்லாம். இதுக வந்து நான் தமிழ் பண்பாடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், முருகனை பத்தி, முருகன் பக்தரா இருக்கிறதுன்றது வேற. ஆனா அதனால முருகனை வணங்கக்கூடிய தமிழ் மக்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், தமிழ்நாட்டு இந்த மண்ணை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றதெல்லாம் கப்சா. அதாவது சும்மா பேசணுன்றதுக்காக பேசுறாரு, அதுல துளி அளவு கூட உண்மை கிடையாது. அதெல்லாம் நம்ம புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் பேசியிருந்தாரு, தெலுங்கெல்லாம் கற்றுக்கோங்க, பக்கத்தில் மலையாளம் இருக்குது, இது மாதிரி ஏதாச்சும் அடிஷ்னலாக ஒரு மொழியை கற்றுக்கங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அவருமே தெலுங்குல பேசினாரு, தெலுங்குல மாట్లాடினாரு. அப்புறம் ஏன் கர்நாடகா விட்டுட்டாரு? கன்னடாவிலே மாத்தாடி இருக்கலாமே. என்ன கன்னடம் பேசுறவங்களாம் இங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க, ஒரிஜினல் கன்னடம் பேசக்கூடியவங்க. தெலுங்கு பேசக்கூடியவங்க என்ன கணிசமாவே இருக்கிறாங்க. அதனால ஒரு மொழியை கத்துக்கலாம்.
எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம். மலையாளம் கற்றுக்கலாம், ரொம்ப நல்லா தான் இருக்குது மலையாளம் எல்லாம். இந்த பாரதியார் தான் பாட்டே பாடியிருக்கிறாப்புல இல்லை, சிந்து நதியின் மிசை நிலவினில் பாட்டு, அதில் பூரா சுந்தர தெலுங்கினில் பாட்டி சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் எல்லாம் பாடியிருக்கிறாப்புல. அதெல்லாம் நம்ம செய்யலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், எல்லாமே செய்யலாம். இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த மும்மொழி கொள்கையை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அதை அப்படி சுற்றி வளைச்சு சொல்ல வர்றாங்களாம். அதை நேரடியாக சொல்லிட்டு போங்கடா, அதுதான் இங்கே எடுபடாமல் போயிருச்சு. அதுக்கப்புறம் அப்படி ஒரு சாக்கு இப்படி ஒன்று அப்படி ஒன்று சொல்லி சுற்றி வளைச்சு அப்படியே நைஸாக பேசி கொண்டு வந்து திணிக்கிறாங்களாம். ஒரு மொழியே சிரமமாக இருக்குதுங்க. தமிழை நம்ம பிள்ளைங்க ஒழுங்காக கற்றுக்க முடியல, ஒழுங்காக பேச மாட்டேங்குது, எழுத மாட்டேங்குது, அதை ஒழுங்காக சொல்லித்தர மாட்டேன்றாங்க. முதல்ல செய்யட்டும் ஒரு மொழி கொள்கை, அதுக்கப்புறம் தெலுங்குகளுங்கெல்லாம் பார்ப்போம். அவன் வயசுக்கு வரும்போது பயலுக பொண்ணுங்க அவங்களுக்கு என்ன மொழி பிடிச்ச இப்போ மாப்பிள்ளை பொண்ணு வேணுமோ அதெல்லாம் தேடிக்கிடுவாங்க. அதை பற்றி நம்ம இப்போ உரி பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது.